சரிங்கப்பா. யோகஸ்ரீக்கு சிக்கல் தான் போல இருக்குங்க. எஸ், இந்த காணொளி முழுக்க பாருங்க. இப்பொழுது 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் 2வது ப்ரோமோல எனக்குன்னு உண்மையில உடன்பாடே கிடையாதுங்க. ரொம்ப கவலையா தான் இருக்குது. ஸோ இந்த 2வது ப்ரோமோ பத்தின சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை நாம இந்த ஆடியோல வீடியோல பார்க்க போறோம். ஸோ கட்டாயம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எஸ், இந்த 2வது ப்ரோமோல சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ்ல 5 பேர் டிக்கெட் ஃபினாலுக்கு போறாங்க அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப அது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா டிரெக்டா வந்து ஃபைனலிஸ்டுக்கு போறதுக்கான முடிவு பண்ணிருக்காங்க. எஸ், ஓகே. அப்ப அந்த 5 பேர் யாரு அப்படின்றது தான் இப்ப மெயினான போட்டியா இருக்க போகுது. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னு சொன்னா திவினேஷ்க்கு சவர் கிடைக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதே போல திவினேஷ்க்கு ஒரு பெரிய ஒரு கேடயமும் கொடுக்குறாங்க. சார் எம்ஜிஆர் சார் போட்டோ போட்டு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஸ்ரீநிதிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு ஓடத்துல ஒரு கிருஷ்ணர் போட்டோவை போட்டு அவங்களும் சந்தோஷமா பேசுற மாதிரி ஹாப்பியா மூமெண்ட்ல காட்டுறாங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேமித்ரா ஏற்கனவே 1வது ப்ரோமோலையும் ஹேமித்ரா பத்தி ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் கூட ஹேமித்ரா பத்தி இந்த 2வது ப்ரோமோலையுமே அவங்கள அந்த விஷயமெல்லாம் காட்டுறாங்க. அது சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு போன ப்ரோமோவா இருந்தாலும் சோசியல் மீடியால தான் வருதுங்க. ஸோ வேறையா வர்றது கிடையாது. சோசியல் மீடியான்னு பார்க்கும்போது எல்லாம் ஒன்று தான். ஸோ 2வது ப்ரோமோலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட ஹேமித்ரா போட்டிருக்கிறாங்க. ஓகே, அந்த கண்ணீர் விஷயம் அதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க. ஓகே, பட் இந்த 2 ப்ரோமோலுமே யோகஸ்ரீயை எதுலையுமே டைட்டில் பண்ணல அப்படின்றது ஒரு கொஞ்சம் கவலையான விஷயமா இருக்குது. ஏன்னா திவினேஷ் மேல இப்போ அதிகமா கை வைக்க முடியாது. ஏன்னு சொன்னா திவினேஷ் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து பிளாட்டினம் ஷவர்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு வந்தனால திவினேஷ் ஏதாவது குழப்படி பண்ணால் பிரச்சனை வரக்கூடும் இல்லையா? அது சேனலுக்கே பிரச்சனை ஆகும். ஸோ யோகஸ்ரீய கடந்த வாரமே டார்கெட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. உங்களுக்கெல்லாம் அப்படி தோணுச்சுன்னு சொன்னா கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா கடந்த வாரம் டேஞ்சர் சோனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வாரம் டிரெக்ட் ஃபைனலுக்கு அனுப்புறதுன்றது பாசிபிள் கிடையாது. ஏன்னு சொன்னா ஏன்னா ஏற்கனவே ஒரு காரணம் இருக்கு இல்லையா? லாஸ்ட் எபிசோட்ல நீங்க வந்துட்டு டேஞ்சர் சோனுக்கு வந்தீங்க. ஸோ இந்த எபிசோட்ல டிரெக்டா எப்படி ஃபைனல் அனுப்புறதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு இதை உருவாக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஸோ ஆனா யோகஸ்ரீக்கு நல்ல ஒரு டேலண்டான குழந்தை கரூர்ல இருந்து வந்து தொடர்ந்து கோல்டன் பிளாட்டினம் தொடர்ந்து வாங்கிட்டு வந்து சுசிலாமா பாடல்கள் சுசிலாமா சாய்கள்ல அவ்வளவு அழகா எல்லா விதமான பாடல்களையும் பாடி ரொம்ப